வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான செயல்முறையை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். பொங்கல் என்றாலே தமிழன் என்று பொருள். பொங்கல் என்றாலே நிறைவு, பரிபூரணம் என்பதாகும். இறைவன் நம்மை குறைவினின்று நிறைவாக படைத்துள்ளான். எனவே இறைவனுக்கு நன்றி சொல்லி பிறருக்கு பகிர்ந்து கொள்வதே பொங்கல் ஆகும். ஆகையால் தான் அரசாங்கம் பொங்கல் பரிசாக 1 மாத சம்பளம், பெண்களுக்கு 1000 ரூபாய் என அந்த மாதத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நடிகர்களும் பிறருக்கு பொங்கல் பரிசை கொடுப்பதை காணலாம். சில உயர்ந்த மனிதர்கள் முதியோர்களுக்கும் பார்வையற்றவர்களுக்கும் பொங்கல் பரிசை கொடுப்பதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் நாம் பிறருக்கு பொங்கல் பரிசை கொடுக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அது எப்படி என காணலாம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. தமிழன் என்று சொல்லி பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரும் பொங்கல் பரிசை பிறருக்கு கொடுக்க வேண்டும். எப்படியெனில், தங்கள் நிறைவிலிருந்து அது எப்படி சாத்தியமாகும் என ஒரு அழகான செயல்முறை மூலம் அறிந்து கொள்ளலாம். நாமும் நிச்சயமாக செய்ய முடியும். இந்த செயலை செய்யும் பொழுது பிள்ளைகளுக்கு காண்பித்து சொல்லி செய்ய முற்பட வேண்டும். அதன் மூலம் அவர்கள் வளர்ந்து உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது அநேகருக்கு அவர்கள் பயனுள்ள வகையிலே வாழ்வார்கள். ஒரு செயல்முறையை நாம் பார்க்கலாம். ஒரு அழகான குடும்பம் ஒரு கிராமத்திலே வசித்து வருகின்றன. கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் என. அவர்களுக்கு பிறந்த நாள் வரும்பொழுது பிள்ளைகளுக்கு சொல்வார்கள், இறைவன் உங்களுக்கு ஒரு வருடத்தை கொடுத்துள்ளார், எனவே 100 ரூபாய் எடுத்து ஒரு உண்டியிலே வையுங்கள் என்று. இப்படியாக குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் பிறந்த நாளிலும் 100 ரூபாய் என உண்டியிலே வைப்பார்கள். இப்பொழுது உண்டியில் 400 ரூபாய் உள்ளன. கணவன், மனைவி அவர்களின் திருமண நாளிலே இறைவன் கொடுத்த வாழ்நாளை நினைத்து 100 ரூபாய் உண்டியில் வைப்பார்கள். பிள்ளைகள் ஒரு வகுப்பிலிருந்து மேல் வகுப்பிற்கு தேர்ச்சி பெற்று செல்லும் பொழுது இறைவன் கொடுத்த ஞானத்தை, அறிவை, வெற்றியை நினைத்து 100 ரூபாய் உண்டியில் வைப்பார்கள். 2 பிள்ளைகள் என்பதால் 200 ரூபாய் அந்த வருடத்திலே உண்டியிலே வைப்பார்கள். ஆக மொத்தம் 700 ரூபாயாக இப்பொழுது இருக்கின்றன. குடும்பத்தில் கணவன், மனைவி இருவரும் வேலைக்கு செல்பவர்கள். கணவனின் மாத சம்பளம் 30,000 ரூபாயும் மனைவியின் மாத சம்பளம் 20,000 ரூபாயும் கிடைக்கும். மாத சம்பளம் பெறுகின்ற அந்த நாளிலே இறைவன் கொடுத்த ஆரோக்கியம், சுகம், வேலை என நினைத்து 100 ரூபாய் உண்டியிலே கணவனும் 100 ரூபாய் உண்டியிலே மனைவியுமாக வைப்பார்கள். அப்படியானால் மாதம் 200 ரூபாயும் வருடத்திற்கு 2400 ரூபாயாக இருக்கும். ஆக மொத்தம் 3100 ரூபாய் இந்த உண்டியிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த பணத்தை எடுத்து பொங்கல் திருவிழாவின் முந்தைய நாளிலே புத்தாடைகள், ஸ்வீட், பிள்ளைகளின் படிப்பிற்கான நோட்புக் போன்றவற்றை வாங்கி வருவார்கள். அதனை ஒரு அழகான கலர் பேப்பரில் ரேப்பிங் செய்து அவர்கள் வசிக்கின்ற தெருவில் கிராமத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு தங்களின் பிள்ளைகளின் மூலமாகவே அவர்களிடத்தில் கொடுப்பார்கள். அதனை பெறுகின்ற பிள்ளைகள் குடும்பத்தினரின் முகத்திலே ஒரு சிரிப்பை, மகிழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். சாதம் எப்படி பாத்திரத்தில் இருந்து பொங்கி வெளியே வருகிறதோ அதுபோலவே அவர்களின் முகத்திலிருந்து ஒரு நிறைவான சிரிப்பை நாம் காணலாம். இதைதான் ஒவ்வொரு தமிழனும் செய்ய வேண்டும். இதைதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், போதிக்க வேண்டும். அநேக மக்கள் பிள்ளைகள் எப்படி சேமிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் பொங்கலை கொண்டாடுகிற நாம் நினைவில் வைக்க வேண்டியது என்னவென்றால், நிறைவிலே எப்படி சேமித்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாமும் இதனை உற்சாகமாக செய்வோம். நிறைவான வாழ்க்கை வாழ்வோம். இதன் மூலம் நிறைவான மோட்சம், பரலோகத்தை அடைவோம். பொங்கல் என்றாலே நிறைவு என்று பொருள். அதாவது அந்த சாதத்தை பாத்திரத்தில் வடிக்கும் பொழுது அது எப்படி நிறைவாக வெளியே வருகிறதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கிறது. இப்போ நிறைவான வாழ்க்கை பெற்றிருக்கிற நாம்
பிறருக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த நிறைவு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆம் நண்பர்களே, இந்த பொங்கலில் இந்த காரியத்தை துவங்குவோம். உண்டிலே எடுத்து வைக்க முற்படுவோம். அதன் மூலம் 2025 பொங்கலில் பிறருக்கு கொடுப்போம். கொடுப்போம் கொடுப்போம். இந்த உலகத்தில் நாம் உயிர் உள்ளவரை பிறருக்கு கொடுப்போம். நல்லதை சிந்திப்போம், நல்லதை சொல்லுவோம், நல்லதை செய்வோம். இதன் மூலம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நன்றி நண்பர்களே.